இந்த நாளில் மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை கொண்டு வந்தவருடைய நோக்கம் அவருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. நமக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, காலப்போக்கில் உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு விதத்தில் நம்மளை நடத்தினாலும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏனால் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆகையால் தான் மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்றார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். துன்பத்தின் பாதையில் நடந்து போகும்பொழுதுதான் யோபு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம் என்பது வேறு. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் ஒரே நோக்கத்திற்காக தெரிந்து கொள்வதல்ல, எல்லாரையும் ஒரே விதமாக செய்யப்படுவதும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆசீர்வாதங்கள், ஒவ்வொருவருக்கும் வரங்கள் வித்தியாசமானது, கனிகள் வித்தியாசமானதாக இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் யாரையும் உயர்வு தாழ்வு அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் என்ன செய்கிறாரோ செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அவர் இங்கே ஒரு வேத வசனத்தில் பார்க்குறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறோம். இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளக்கூடிய பாத்திரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய கேரக்டர்ஸ் வித்தியாசமானது, ஒவ்வொருடைய மனிதனுடைய போக்கு வித்தியாசமானது. அவர் எந்த சூழ்நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அல்ல, எங்கே இருந்து புறப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் தேவன் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, நீ ஆடுகளுக்கு பின்னாடி நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தனார். இங்கே யாராவது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறோமா? மாடுகளை தான் மேய்த்தோமா? தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எப்படி சிறு வயதிலிருந்து கடந்து வந்தோம் என்று. பிரைஸ் தி லார்ட். ஆனால் தாவீதை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொள்கின்ற பாத்திரம் அபிஷேகம் பண்ணுகிற பாத்திரம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தபடியினால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாவீது என்றால் தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவன். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவர்கள். ஒரு சந்தோஷம், ஒரு அல்லேலூயா. என்ன பாஸ்டர் நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க? பாஸ்டர், நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் மனிதர்களுக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. அப்படி என்ற ஒரு உணர்வு நம்மிடத்தில் வரும்போது மிகுந்த சந்தோஷம். அதனால்தான் நாம் ஆண்டவர் சொல்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். உலக காரியங்கள் வித்தியாசம். உலக காரியங்கள், ஆடல் பாடல், அரசியல், சினிமா துறை, மனிதனை எந்த விதத்திலோ ஒன்றாக பீச்சில் சேர்ந்து சிரிக்கிறது. ஏன்னா வீட்டில் சிரிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே போய் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் சிரிப்பு ரொம்ப முக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வேதத்தில் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது.
அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை கனப்படுத்தும் பொழுது முந்திக் கொள்ள வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு நான் முந்திக்கணுமா? ஹல்லேலூயா. வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, முந்திக் கொள்ளுங்கள். அப்படி முந்திக் கொள்ளும் பொழுது, ஏன்னா அது அரசியல்வாதி கரெக்டாக செய்கிறாங்க. எதிராளியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் முந்திக் கொள்கிறார்கள் ஓட்டுக்காக. நம்ம அப்படி இல்லை, தேவனோடு நடக்கும்படியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது. எந்த நோக்கத்திற்கு அவர் ஆடுகளுக்கு பின்னாடி போனாலும் விட்டு எடுத்து அவர் போன இடம் வந்த இடமெல்லாம் அவரை காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். தாவீது என்றால் தேவனுக்கு பிரியமான மனுஷன். இப்ப நம்மள தேவன் பிரியமா இருக்கிறபடினால் நம் மீது இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வருகிறார். தேவன் நம்மை காப்பாற்றி வருகிறார். மனுஷன் அல்ல, மனிதனுடைய உதவி இருக்கலாம், ஆனால் ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் வாழ்க்கையில தாவீதை இஸ்ரவேலை 40 வருடம் ஆண்ட மனுஷன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 40 வருஷம் அரசாண்டம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனிடத்தில் அநேக குறைபாடுகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கொலை செய்யக்கூடியவன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடியவன். ஆனாலும் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தது, ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தது தாவீதுடைய வாழ்க்கையில. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதுதான் நிதானம் தேவை. பதவி வரும்போது நிதானம் தேவை, பணம் வரும்போது நிதானம் தேவை, ஆண்டவரால் பயன்படுத்தும் போது நிதானம் தேவை. ஆகையால் வேதம் சொல்வது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்க ஆரம்பிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீதை தெரிந்து கொண்டார். எந்த நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றினார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை விட்டு விடவில்லை, அவனை சரி செய்தார். ஸ்கூல்ல ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களை சரி பண்றாங்களோ அப்பெல்லாம் அடிப்பாங்க. கையை நீட்டுன்னு சொல்லி இப்படி அடிக்க மாட்டாங்க, திருப்பி அடிப்பாங்க. இல்லைன்னா முட்டி போட வைப்பாங்க, அடிப்பாங்க. நம்ம முட்டி போட்டாலும் திருப்பி அடித்தாலும் இப்படி அடித்தாலும் நம்ம என்ன செய்யறோம் அதான் செய்வோம். அந்த வயசு அப்படி. அல்லேலூயா. என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு வயசு. அப்படிதான் நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் தொடக்க காலத்தில். பிரைஸ் தி லார்ட். போல இனிமே நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். அடுத்தது சபை வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் சொல்றார் ஆண்டவர், உனக்கு முன்னாடி நின்னடி பிரசங்கம் பண்றாங்களே அந்த வார்த்தையை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் படி நீங்கள் செய்யாதிருங்கள் என்று மத்தேயுல சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் என்ன பிரசங்கிக்கிறாங்களோ ஊழியக்காரர்கள் அவரோட முதல்ல கனப்படுத்த தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவங்கள ஆனர் பண்ண தெரிஞ்சுக்கணும். எனக்கு மேலே இருக்கிறவங்களை நான் ஆனர் பண்ணதான் என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் முடியும். பிரைஸ் தி லார்ட். நான் ஆனர் பண்ணாம போனதால நிறைய இழந்தேன், அது வேற விஷயம். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் எவனுக்கு மஞ்சாத நெறி, அப்படியாப்பட்ட நெறி. ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் அதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை பார்த்து பயந்தவர்கள் உன்னிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறார்கள்.
காரணம் என்ன? கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார், மனதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார், இருதயத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆளுடைய செயல்பாடுகள், ஆளுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். எவ்வளவு சாதிக்க முடியும் இந்த உலகத்தில்? ஒரு மனிதன் நினைத்தால், ஒருவர் நினைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆனால் ஆண்டவரை போல வாழ வேண்டும் என்ற விருப்பம் எல்லாருக்குள்ள இருக்குன்னா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தெய்வங்கள், தேவர்மார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய காரியங்கள் இருந்தாலும் அவர்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நம்மால் முடியாது. அவர்களை பின்பற்றி உலக பிரகாரமாக நாம் உயர்த்தப்படலாம். ஆனால் ஆண்டவரை பின்பற்றும் பொழுதுதான் அவர் சொன்ன வார்த்தை நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. உனக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறது. வாழ்க்கை என்பது தோல்விதான். அந்த தோல்வியை வெற்றியாய் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்து செய்து வெற்றி பெற வேண்டும். அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்கேயும் மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்திலே கிடையாது. அவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் உலக பிரகாரமாக இருக்க முடியும். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தால் மற்றது எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஒரு மனிதன் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வான்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து வெளியே வான்னு சொல்லிடலாம். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஆலோசனை கொடுக்க முடியும். அதெல்லாம் சரிப்படாது. ஆண்டவர் தான் சரிப்படுத்துவார். என்னை ஆண்டவர் தான் சரிப்படுத்த முடியும். எந்த மனுஷனும் சரிப்படுத்த முடியாது. வணங்கா கழுத்துள்ளவன் நான். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட மனுஷனை ஆண்டவர் சரிப்படுத்துறார். கல்லான இருதயத்தை தம் ஆவியை ஊற்றி தசையா மாத்துறாரு. கல்லான இருதயம். அப்ப நம்ம எவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது முக்கியம் இல்லை. வருகிறவர்கள் ஆண்டவருக்கு முதன்மையான சாட்சியாக மாற வேண்டும். இந்த சமுதாயத்தில் மாற முடியும்னா மாற முடியாது, பெரிய முடியாது. தண்ணின்னா தண்ணி தான், தண்ணி என்னன்னா என்ன தான். இது ரெண்டும் ஒட்டுமானா ஒட்டாது. ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும். எப்படி வாழ முடியும்? அப்ப தேவனுடைய வார்த்தை இருந்தால்தான், தேவனுடைய அபிஷேகம் இருந்தால்தான் அவர் நமக்கு இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்ன்றதை நீங்க அவரை பிடிச்சாதான் தெரியும். எவ்வளவு செய்திருக்கிறார், எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார் சமுதாயத்தில். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார், காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். சமுதாயத்தில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு. சட்டம் தன் கடமையை செய்யும். சமுதாயத்தில் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் சட்டமாக இருந்தாலும் என்ன, எதுவாக இருந்தாலும் என்ன, ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடியவராக மாறுகிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதனை மாற்றக்கூடியது. சிறைச்சாலைகள் உண்டு, போலீஸ் ஸ்டேஷன் உண்டு, எல்லாம் எப்படியாப்பட்ட எல்லாம் உண்டு. ஒரு மனிதனை மாற்ற முடிகிறதா? அன்றைக்கு போலீஸ்காரங்க லட்டியை வச்சு சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு போவாங்க. அவங்கள பார்த்தா எல்லாம் நடுங்கும், ஊரெல்லாம் நடுங்கும். போலீஸ்காரங்க அந்த பெரிய அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கிற பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கும். ட்ரௌசர் போட்டுக்கிட்டு போலீஸ்காரங்க ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த லட்டியை சைக்கிளில் வச்சுக்கிட்டு போவாங்க. சமுதாயம் ஜனங்க பயப்படுவாங்க. குற்றங்கள் இல்லை, பெரும்பாலான குற்றங்கள் சமுதாயத்தில் இல்லை. இன்றைக்கு டிவியை திறந்தா குற்றம், வாட்ஸ்அப்பை திறந்தா குற்றம், யூடியூபை திறந்தா குற்றம், பயங்கரமான சூழ்நிலை. அதெல்லாம் விசுவாசிங்க பார்த்து பார்த்து கேட்டுடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சிலது நல்லதாக காட்டுவாங்க. அதை நல்லதாக பார்க்கும்போது திரும்ப மோசமான காரியம் வரும். அப்படியே இழுத்துட்டு போவோம். இல்லை பிரியமானவர்களே, அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, எதை பார்க்க வேண்டுமோ அதை பாருங்க. அல்லேலூயா. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. ஆவியானவர் உங்களுக்கு அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்காரு. ஆவியானவர் அதுதான் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப தாவீதை தேவனுக்கு பிரியமான மனுஷன் தாவீது
என் இருதயத்துக்கு ஏற்றதை செய்வான் தாவீது என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியாப்பட்ட மனுஷன். ஆனால் கடைசி நாட்களில் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்து போனான். பிரைஸ் தி லார்ட். வேதம் அப்படித்தான் சொல்லு. அவன் தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்து போனான். அழிவை கண்டான்னு போட்டிருக்கு வேதத்தில். அல்லேலூயா. அப்போ கடைசியான சூழ்நிலை. அதனால தான் சங்கீதம் 23:1-6 வரல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கடைசியாக எழுதப்பட்ட சங்கீதமாகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஹல்லேலூயா. நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். நீடித்த நாட்களா அவருடைய சமூகத்தில் நான் நிலைத்து நிற்பேன். அது கடைசியாக எழுதப்பட்ட காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவன்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரியமாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்த ஆரம்பித்தால் நீங்கள் எல்லாருக்கும் பிரியமானவர்களாக மாறிவிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே. ஆகையால் தான் தாவீதை நேசித்தார். அவருடைய தொடக்கம் அற்பமாக இருந்தாலும், வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், முடிவு தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? சம்பூர்ணமாக இருந்தது. யாருக்கும் பயப்படல அவர். இன்றைக்கு பயந்து பயந்து மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் பயப்படுறான்? தவறு ஒரு மனுஷன் செய்யும்போது பயம் வரும். தவறு செய்யும்போது மனிதர்களை மனிதர் பார்க்க முடியாது. தவறு செய்யும்போது குற்றம் உள்ள ஒரு மனசாட்சி அவனை வேதனைக்குள்ளாக மாற்றும். அதனால தான் திருவிருந்தில் வரோம், தன்னை ஒப்பு கொடுக்கிறோம். தெரிந்து தெரியாமல் நீ திருவிருந்து எடுத்தாலும் சரி, ஆனால் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய காரியத்தை, உம்முடைய சித்தத்தை என் மீது வைங்கப்பா. கடினமான உலகம், பொல்லாத உலகம், மாய்மாலமான உலகம். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாது. இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்புகிறோம் நம்ம. அதனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து என் பாவங்களை மன்னின்னு சொல்கிறோம். என்னை குற்றம் உள்ளவனாக மாற்றாது. அதனால தான் யோபு சொன்னார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக ஒரு நல்மன சாட்சியோடு வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு. அப்போ எவ்வளவோ இழந்தாலும் திரும்ப ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்கிறார். இழக்கிறது வந்து அது சில நேரத்தில் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கும். சில விஷயத்தில் நமக்கு சரியாக படுறது ஆண்டவருக்கு சரிப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் உங்களை கைவிட மாட்டார். தவறு செய்துட்டா விட்டுருவாரா? விட மாட்டார். தாவீதை விட அவன் பெரிய ஆள் இருக்கான். எவனாவது தாவீதை விட யாரும் கிடையாது. ஆனால் எந்த நோக்கத்திற்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவரே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஏசாயா 22 22-23, தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணையாக கடாவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். தாவீதுடைய வீட்டின் திறவுகளை, ஆசீர்வாதத்தினுடைய திறவுகளை தாவீதுடைய தோள் மீது வைத்தேன் என்று வேதம் சொல்கிறது. அதை ஒருவரும் பூட்ட முடியாதான், ஒருவரும் திறக்க முடியாதான். ஏன்னா அவன் திறப்பான், அவன் மட்டும்தான் பூட்ட முடியும். அப்ப உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம்
தாவீதுக்கு அருளின அந்த ஆசீர்வாதம் உறுதியான, அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாயிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் எப்படி விலையேற பெற்ற ஒரு மனுஷனா இருக்கிறார். ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேறு, அல்லேலூயா, தாவீதுடைய ஆசீர்வாதம் வேறு. பிரைஸ் தி லார்ட். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனாரு. இங்கே தாவீது அப்படி சொல்ல, நீ ஆடுகளுக்கு பின்னாடி தானே நடந்த, வா உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாத்துறேன். 40 வருஷம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் தோளின் மீது ஆண்டவர் வைக்கிறார், என் தோளின் மீது வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் தோல் வலிக்கத்தான் செய்யுது. காலத்தின் கட்டாயம், அது சூழ்நிலையின் கட்டாயம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த தாவீதினுடைய திறவுகளை உன் மீது நான் வைப்பேன், ஒரு இடத்துல வைப்பேன். நீ மகிமையா உன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையா இருப்பாய். அல்லேலூயா. பேர் சொல்லக்கூடிய ஆண்டவர் உன்னை குறித்து, நீ ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய பேரு அது மகிமையா இருக்கு. அல்லேலூயா. சில நேரத்தில் சூழ்நிலைகள் அப்படிலாம் இருக்காது. போங்க பாஸ்டர், நாங்கள் போகிற பாதை உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா அழகாக சொல்கிறீங்க, சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. சக்கரைன்னா இனிப்பாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி என்ன இனிப்பாக இருக்கா பாருனாக்கா எப்படி பாஸ்டர் பார்க்குறது? நடைமுறையில் வரும், உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் வரும். இங்கே வருகிற ஒருவரும் சோர்ந்து போவதே கிடையாது. ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் யாரையும் தெரிந்து கொள்வதே இல்லை. அதனால்தான் உலகத்துக்கு பின்னாடி போன உன்னை அவர் அழைத்து உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேரு புகழ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை யாரும் தடுத்து போடவே முடியாது. தடுத்து போட்டாலும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் உனக்கு அதை செய்வார். எந்த மனுஷனும் ஒரு மனுஷனை முன்னேறும்படி அவனும் விரும்ப மாட்டேன்றான் இந்த சமுதாயத்தில். உலக பிரகாரமாக வணக்கம் அப்படி இப்படின்றான தவிர உள்ள மகா கேடும் மகா கிறுக்கு உள்ளதாக இருக்குது. எவனும் உண்மை இல்லை, சமுதாயத்தில் உண்மை கிடையாது. ஆனால் உண்மை உள்ளவர் நீங்கள் தான். எதை சொல்கிறீங்களோ அதை செய்கிறீங்களே, அது போதும். பிரைஸ் தி லார்ட். உள்ளதை உள்ளபடி சொல்கிறீங்கல்ல, அது போதும். தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒத்துக்கொள்கிறீங்கல்ல, ஆண்டவரே நான் குறை உள்ளவர்கள்னு, நான் பாவியான மனுஷன் ஒத்துக்கிறீங்களே, அதை விட சால சிறந்தது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது மனுஷன்ட்டையும் சொல்றீங்க. நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு பயந்த காரியம் ஒன்றும் நேரிடவே நேரிடாது. சில நேரத்தில் பயம் இருக்க தான் செய்யும், பயமுறுத்தும், வெட்கம் வந்து மூடும், சோதனை வரும். ஆனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதை அழைத்த தேவன் உங்களையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தாவீதை விட பெரிய ஆளா இருந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆடுகளை மேய்க்கல. அல்லேலூயா. ஆனால் ஆடு மேய்ப்பேன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளை மேய்க்க முடியாது, மேய்க்கவே முடியாது.
சபைன்றது சாதாரணமானது இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க, ஒவ்வொரு பிரச்சனையில் இருப்பாங்க. அதெல்லாம் சரி பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பனார். நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளை நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும், தாவீதுடைய திறவுகளை உடையவர். அல்லேலூயா. அந்த தாவீதினுடைய திறவுகளை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது வைப்பார். உங்கள் மீது மாத்திரமில்லை, உங்கள் சந்ததியின் மீது வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வார், நிச்சயமா செய்வார். உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் ஆண்டவருக்காக செலுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வீண் போகவே போகாது. அது நன்மைக்கானதாக தவிர தீமைக்கு தெரியாது இல்லை. அல்லேலூயா. நாம் ஆண்டவரை தேடுவது, அவரை கனப்படுத்துவது, அவருக்காக நாம் கொடுப்பது, அது தீமை அல்ல. தீமை மாறி தெரியும், ஆனால் அது நன்மையாகத்தான் ஆண்டவர் முடிப்பார். நன்மையாக தான் முடிப்பார். ஒரு நன்மை செய்யும்போது தீமையான காரியம் நமக்கு வரதான் செய்யும். அந்த தீமையை பார்த்து சோர்ந்துடக்கூடாது, அவிசுவாசம் பெறக்கூடாது. பார்த்துக்குதான் உலகத்தான் சொல்கிறான், என்னதான் நடக்கட்டான்றான், என்னதான் நடந்துக்க பார்க்கலான்றான். ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு ஐயோ 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 ஐயோன்றது எல்லாத்துக்கும். அதமானேன் அப்படின்னு சொல்றது. ஆமாம், நான் அசுத்த உதவுள்ளவன், அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறேன். நமக்கு தெரிந்த வசனத்தெல்லாம் எடுத்துக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். ஆனாலும் முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை முடிக்கிறதுக்குள்ள அவர் என்ன சொன்னாரோ அதை முடிப்பார். அது ஒன்றும் சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது குற்றம் சுமராதுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனையோ முறை குற்றத்தெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பார்க்காத இடம் இல்லை, போய் நிற்காத இடம் இல்லை. ஆமாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, குற்றம் நம் மீது சுமராதபடி காப்பாற்றார். சமுதாயம் குற்றவாளி தான் சொன்னோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது யாரும் சாட்டக்கூடாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயம் இல்லை. பேசுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பாருங்கள், தாவீதுடைய வம்சத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாராம். அப்ப தாவீதுடைய வம்சத்தில் பிறந்த இயேசு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் தாவீதுடைய வம்சத்தை, தாவீதை எப்படி கனப்படுத்துறார் பாருங்க. சமுதாயத்தில் தாவீதை கனப்படுத்த முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய குற்றவாளி, குற்றம் சாட்டப்படவன். ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அவனை சரி பண்ணி கடைசி அவனை கொண்டு போறாரு. அல்லேலூயா. கடைசி முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சில குறைபாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதை காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மீது கண்ணு போனா போச்சடா ஓ அபிஷேகம், ஆட்கள் மீது கண்ணு போனா அம்போடா ஓ அபிஷேகம்னு ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடியிருக்காரு. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22-23. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இயேசுவானவர் அவர் போன பிறகு தேற்றவாளனை நமக்கு கொடுத்திருக்கார். தேற்றவாளனாகிய ஆவியானவர்
அவர் பிதாவுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்து இன்னும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப எவ்வளவு நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா எழும்ப பண்ணினார். தம்முடைய சந்ததியில், அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழுப்ப பண்ணினார். 34ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. அவர் திறவுகோலை மட்டும் கொடுக்கறதில்ல, அவர் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான அந்த கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவது உண்மை, அவர் உங்களை ஆசீர்வதிப்பது உண்மை, கடைசி வரையில் உங்களை காப்பாற்றப் போவதும் உண்மை. ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆகையால் 1 நாளாகமம் 25-26 உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீரே உமது அடியானை குறித்து இந்த நல்ல விஷயத்தை சொன்னீர். இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினாலே அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார் தாவீது. ஆனால் ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டுக வேண்டாம் என்று சொல்கிறார். நீ ஆலயத்தை கட்டும்படி விருப்பம் உன் மீது வந்தபடினால் நீ ஒரு வீட்டை கட்டுவையா? நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அப்ப வீட்டை கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் தாவீது என்ன சொல்றாரு? இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினாலே அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். அல்லேலூயா. உன்னை குறித்து மாத்திரமல்ல, உன் சந்ததியை குறித்து மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திலே உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவனாக இருக்கிறார். என்ன தேவை என்பதை அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். அது சகலத்தையும் செய்வார். அல்லேலூயா. வீடு இருக்கிறவங்க திரும்ப இன்னொரு வீட்டை கேளுங்க. கார் இருக்கிறவங்க இன்னொரு காரு கேளுங்க. அவர் கொடுக்கிறார். ஆனால் கொடுக்கும்போது தன்னை உயர்த்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம் பிள்ளைங்களுக்கு கொடுப்பார். வேதனை இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இவனை அடித்து வாங்கணும், இந்த சொத்து அவனை அடித்து வாங்கணும், அவனை ஏமாற்றணும், இவனை ஏமாற்றணும், அப்படிலாம் இருக்காது. எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் அந்த குறையெல்லாம் நீக்கிட்டு ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வாய்ப்புகள் இருக்கலாம் உங்களுக்கு, அது வேறு விஷயம் சமுதாயத்தில். ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. நல்ல அதான் சொல்லுவாங்க, உலகத்தில் நீ எப்படி இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, நீ நல்லவனாக இரு, அது போதும். நீ நல்லவனாக இரு, அது போதும். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அதுதான் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கும். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னா நான் உங்களை அறியன்னு சொல்லுவார். இன்றைக்கு எவ்வளோ காரியங்களை உலகத்தில் செய்கிறாங்க. மனுஷரை பிரியப்படுத்த ரொம்ப காரியங்களை செய்கிறாங்க. தேவனை பிரியப்படுத்த காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு விளம்பரம்லாம் பார்க்குறோம். சும்மா ஒருத்தன் படுத்திருந்தா அவனை போட்டு எழுப்பி அடித்து அவனுக்கு எடுத்து குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ்ஸை பண்ணி அவனுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்து அப்படியே இப்போ வாட்ஸ்அப்பில் எடுக்கிறான், அப்படியே ரிலே பண்ணுறான்.
இல்லை சொல்கிறேன். ஒரு வலது கை செய்ததுக்கு இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ செய்கிற உதவி தெரியக்கூடாதுன்னார். 5000 மேற்பட்ட மக்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போஷிக்கிறார் மலையில், மலை பிரசங்கத்தில். எவ்வளோ? 5 அப்போ 2 மீனை கொண்டு போஷிக்கிறார். அவரால் முடியுன்றதை காட்டுறாரு. கல்யாணத்துக்கு வர்றாரு, அங்கே குறையாக இருக்குது, ரசம், திராட்சை ரசம் குறையாக இருக்குது. அந்த குறைக்கே சரி பண்ணுறார், நல்ல திராட்சை ரசமாக கொடுக்குறார். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நன்மை தான் செய்திருக்கிறார். அது விளம்பரம்லாம் படுத்தலை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ தியாகிகளாக இருக்கிறாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை பிரியமான. வெளியரங்கமாக எல்லாம் வரணும். நம்ம எது செய்தாலும் வெளியரங்கமாக செய்யணும். அது பேப்பரில் வரணும். பேப்பர்லாம் இப்போ யாரும் வாங்கிறது இல்லை பெரும்பாலும். எல்லாம் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, டிவியில் பேசுகிறாங்க. நிறைய பேர் டிவியில் பேசுகிறாங்க, பிரசங்கெல்லாம் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் கேளுங்க, நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எமோஷனல், எல்லாத்துலேயும் எமோஷனல் ஆகாதீங்க. வேதம் சொல்கிறது எமோஷனல் இட்ஸ் எ சின்னரம். ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை எடுத்துக்கொள்கிறான்னாக்க அதுதான் பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அல்லேலூயா. நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஜனமாக இருக்கிறோம். ஒரு கரங்களை தட்டுங்க. நீங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்க. அதெல்லாம் பிரியமான ஜனம் நம்மெல்லாம். அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து அதான் சொல்கிறார். என்னை அடிக்கடி சொல்லுவார், என்னை பார்த்து, நீ எனக்கு பிரியமானவன். அப்போ மனசு உடைஞ்சி போகும். அப்போ நீங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்க. இந்த சாட்சியை பெற்றுங்க, அது போதும். அல்லேலூயா. வறுமை மாறும், பாவம் தீரும், கடன் பிரச்சனை தீரும், எல்லாம் தீரும். நீங்கள் ஆண்டவருடைய வழியில் வரும் பொழுது தீமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையால் அபிஷேகம் பெற்ற மனிதர்களை தாவீதை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ரட்சிப்பு என்பது அது கடைசி வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியது. ஏதோ வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், சபையில் சேர்க்கப்பட்டோம், ஊனும் எல்லாம் ஊழியம் பண்ண போனோம், அப்படி இல்லை. அது கடைசி வரலும் கூட வரும். அந்த ரட்சிப்பு, அந்த கிருபையின் மூலமாக கிடைக்கிற அந்த ரட்சிப்பு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டுகிறேன். நீ சுகமாக இரு. எல்லாத்திலும் ஒரு சுகம் இருக்கணும். சரீர பிரகார சுகம், பொருளாதாரத்தில் சுகம், ஆவிக்குரிய பிரகார சுகம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தார் கடைசி காலத்தில். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். தொடக்கம் எப்படி, நடுவில் எப்படி நடக்குது. பணக்காரனாக இருக்கிறது ஒன்றும் இல்லை, ஏழையாக இருக்கிறது ஒன்றும் இல்லை, நடுத்தர மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் கீழே இறங்க முடியாது, மேலேயும் சீக்கிரம் போக முடியாது. நீ கீழே இறங்க முடியாது, மேலேயும் சீக்கிரம் போக முடியாது. நீ பிடிச்சிருக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர்? பெரிய, இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். அதிசயம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். நன்மையும் கிருபையும் கடைசி வரலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தொடரும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளின் தாய் தகப்பன்மார்களின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் கடந்து வந்த பாதை, நீர் அவர்களை முன்குறித்த காரியம், ஆண்டவரே விசேஷித்த விதமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீர்கள். யாரை அறித்து கொண்டீரோ அவளை நீர் அழைத்தும் இருக்கிறீர். யாரை அழைத்தீரோ அவளை நீதிமானம் ஆக்கியிருக்கிறீர். யாரை நீதிமானம் ஆக்கினீரோ அவளை மகிமையும் படித்திருக்கிறப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துங்க. சுகபலம் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து கொள்ளுங்க.
ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லா துதியும் குணமும் மையம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.